ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசனையும் அவரோட மகள் ஸ்ருதிஹாசனையும் பத்தி ஏதோ விமர்சனம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி மதுரை ஏர்போர்ட்ல அவர் இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே அவர் சட்டையை பிடிச்சி தர இழுத்துட்டு போய் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க. ஆனா சிவகார்த்திகேயனோட கேரக்டர் அது கிடையவே கிடையாது. அவர் எப்பவுமே ஜாலி டைப், அதனால ஜாலியா ஏதாவது பேசியிருப்பாரு. ரெண்டாவது கங்கனா ரனாவத், பிஜேபி எம்பி ஆன இவங்க குஜராத்ல உள்ள ஏர்போர்ட்டுக்கு அங்க ராணுவ உடை அணிந்திருந்த ஒரு சிங்க பெண்ணால இவங்க அறையப்பட்டாங்க. சப்புன்னு செவிட்லயே ஒரு குடுப்பு கொடுத்துட்டாங்க. ஏன் அடிச்சான்னு கேக்குறீங்களா? பிறகு நார்த் இந்தியாவில் உரிமைக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை விவசாயிகளும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னா அடிக்காம அந்த விவசாய போராட்டத்துல இந்த பெண்ணோட குடும்பத்தாரும் கலந்துருக்காங்க. அவங்களையும் தீவிரவாதின்னு சொன்னதுனால இவங்க டென்ஷனை அடைச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான நபர்கள். அது யாருன்னா நம்ம தளபதி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் தலையில கூட்டத்தோட கூட்டமா எவனோ ஒருத்தன் கூட்டிட்டான். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல ஷூட்டிங்கோ போயிருக்கிறப்ப அங்க என்ன நடந்ததுன்னு முழுசா விவரம் தெரியலனாலும் அங்க இருந்த மக்கள் அவரை தாக்க முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் சார் இப்ப ரீசெண்டா மலேசியா போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப சென்னை ஏர்போர்ட்ல வச்சு அவ்வளவு கூட்டத்துக்கு அவரை பிடிச்சி தள்ளி அவர் தலையில அடிச்சு அஜித் சார் எப்படியோ ஃபேன்ஸ்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா விஜய் சார் அரசியல் வந்ததுனால அவரோட ரசிகர்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவரை தான் எல்லாரும் தப்பா பாக்குறாங்க.